உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது 2 விதமான சாண்ட்விச், எக் சாண்ட்விச், சீட் சாண்ட்விச். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். வணக்கம், வெல்கம் டு ஆல். நாங்கள் செய்ய போகிறது இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் பிரெட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு எக், 2 எக், 2 எக், அப்புறமா சீஸ், அப்புறமா நாங்கள் பொரியாக வச்சு இருக்க பச்சை மிளகா, அப்புறமா கேரட், வெங்காயம், அப்புறமா இது வெண்ணெய், தக்காளி, பீட்ரூட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் பிரெட்டு, அப்புறமா ஜாம்ஸு, அப்புறமா கெச்சப், அப்புறமா பவுல், கண்ணாடி பவுல், அப்புறமா மிக்சிங். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அவ்வளோதான். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த 2 முட்டையும் உடஞ்சி போட்டுக்கலாம். நாங்கள் போட்டாச்சு. இதையும் எடுத்து போட்டுக்கலாம். 2யுமே எடுத்து போட்டாச்சு. இப்போ நாங்கள் இதில் கலக்கிக்கலாம். அவ்வளோதான். நாங்கள் மிக்ஸ் பண்ணி அப்புறமா கொஞ்சம் நாங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நாங்கள் போட்டுக்காச்சு. அப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். களிமருமா எல்லாம் நீனே பச்சை மிளகா போட்டுக்கலாம். எல்லாமே நீனே ஆக்கும். இப்போ நாங்கள் இதை கலக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் அதையும் நான் கலக்கிப்பேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடாக வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பேனில் பட்டர் சேர்த்து லைட்டாக மெல்ட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆகி பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. நாங்கள் கலக்கி வச்சுருக்க மிக்சரை சேர்த்துக்கலாம். அதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுப்பை நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே பிரெட் எடுத்து கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க ஆம்லெட் மேலே வச்சுக்கலாம். திருப்பியும் நாங்கள் கெச்சப் கோட் பண்ணிக்கலாம். 1 மினிட் வேகட்டும். நாங்கள் பிரெட்டை ஆம்லெட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 4 சைட்ஸும் நாங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நாங்கள் கலக்கி வச்ச மிக்சரை சென்டரில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம்.
மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இது 1 மினிட் வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட எக் அண்ட் வெஜ் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல? சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கெட்சப் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் தான் தயாராயிருக்கு. கேரட், பீட்ரூட், தக்காளி, பச்சை மிளகா, சீஸ், பட்டர், அப்புறம் பிரெட். சாண்ட்விச் மேக்கரில் பட்டர் அப்ளை பண்ணி பிரெட்டு வச்சுக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது கூடவே சீஸ் சேர்த்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். சாண்ட்விச் மேக்கரில் இன்னொரு சைடும் பட்டர் அப்ளை பண்ணி பிரெட் வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்பிளை வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீஸ் சாண்ட்விச் தயாராச்சு. கெட்சப் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.